ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம் நண்பா. என்ன டிஷ்னா பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம ஸ்டைலில். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. அதே மாதிரி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு பிரியாணி இன்றைக்கி ஒரு விதமாக சூப்பராக சாப்பிடலாம் நண்பா. ஓகே நண்பா. இப்போ 2 வெங்காயம் நான் ஸோ நண்பா இது வந்து 1 கிராம் பேலீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கிராம் வச்சுருக்கிறேன். சின்ன மண் இது ஏலக்காய். இது வந்து கிராம்பு 1 கிராம், பட்டை 1 கிராமு, இது 2 கிராமு, பெப்பர் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் பெருசு கொஞ்சம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் போட்டுருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி வரும். ஸோ இறக்கி போட்டுடலாம். அதில் ஆயில் ஊற்றிடுவேன். ஸோ நண்பா ஆயில் ஊற்றிடுவேன். உள்ள ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ 30 ml போட்டுருக்கேன் ஆயில், எண்ணெய். ஸோ எண்ணெய் கொஞ்சம் இதாகட்டும். அப்புறம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்து உடச்சி போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் 30 ml 35 ml கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிங்கன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும். ஸோ இதில் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் 1 கிராம் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் போட்டு நான் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம்னா உப்பு மெயினாக போட்டுலாம் தான். உப்பு போட்டால் சீக்கிரம் வந்துடும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். மூடிலாம் போடக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றணும். நீங்கள் அப்படி கூட போடலாம், பிரச்சனை இல்லை. எண்ணெய் ஊற்றாமல் கூட நீங்கள் வெங்காயம் தள்ளிக்கலாம். அது 1 வாட்டி செய்யலாம். இதுதான் பாருங்கள். அதனால் இது ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போடலாம். அரிசிங்க தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 1.5 கிளாஸு சரி. 2 கிளாஸ்னால் 250 300 350 போட்டிருக்கேன். 350 கிராம் போட்டிருக்கேன். ஓகே நண்பா. கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ இது ஊற வைக்கணும். எப்போ நீங்கள் அந்த வெங்காயம் அறுக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் புரியும். பாஸ்மதி ரைஸு பாருங்கள், ரைஸ் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பண்ணுறோம். ஓகே நண்பா. ஸோ பச்சை மிளகா போட்டுக்கலாம்பா. ஸோ ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நார்மலான பச்சை மிளகா, நல்லா காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகா. சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா போட்டாச்சு. நண்பா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதோட ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஒரு 15 கிராம் போட்டுக்கலாம். 15 கிராம் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எடுத்து சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக போட்டாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டேஸ்ட் அப்போ தான் நிறையா போட்டாலும் டேஸ்ட் கிடைக்கும். எப்போயுமே பிரியாணியில் வந்து garlic கம்மியாகும், பூண்டு கம்மியாகும், இஞ்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். இப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக. ஸோ நல்லா இது போட்டாச்சு. மட்டன் போட்டாச்சு ஒரு 1/2 கிலோ. ஸோ இதோட கொஞ்சம் கீ ஊற்றிக்கலாம். கீ 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், ஜாஸ்தி தேவையில்லை. இப்போ கீ ஊற்றிடலாம். ஸோ மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இப்போ நம்ம கண்டினியூ பாருங்கள். இது வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை, சும்மா ஒரு கை போட்டால் போதும். ஒரு அளவு
நம்ம நான் இந்த பிரியாணி மசாலா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், திண்டுக்கல் பிரியாணி மசாலான்னு சொல்லி. ஸோ அந்த மசாலா போட்டுருவோம் அப்படியே. அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பார்த்துங்க எப்படி பண்ணேன்னு. ஸோ அந்த மசாலா ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி ஒரு விடுதலை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த விடுதலை கான்செப்ட் சொல்லுங்கள் நண்பா கமெண்டில். உடம்பில் ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அதுக்கு என்ன அவன் யார், அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் நண்பா கமெண்டில் ஓகே நண்பா. ஸோ ஒவ்வொரு வீடியோவில் இந்த மாதிரி நான் விடுதலை கேட்பேன், கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்காக. ஸோ நம்ம இப்போ லெமன் யூஸ் பண்ணிடலாம். லெமன் அப்படியே பிடிச்சி விடுங்க, இந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்கள் கிளாஸில் வச்சு போட்டாலும் டேஸ்ட் இருக்கும், ஆனால் இந்த இது நண்பா லெமன் போட்டேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிடுறேன். இது பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணேன், அது ஒரு சேனலில் போட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன், பிரியாணி மசாலா எப்படி பண்ணணும். ஸோ அது போட்டாச்சு. அது ஒரு ஸ்பூன் போட்டுங்க, ஒரு 5 கிராம் டேஸ்ட் வரும். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க, 5 கிராம் போட்டுங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் காரம் போட்டுங்க, பிரியாணி எனக்கு காரமாக இருந்தால் நல்லா சாப்பிடுது. ஸோ அப்புறம் மல்லித்தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. இதுதான் நான் செஞ்ச மசாலா, பிரியாணி மசாலா. இது ஒரு பிரியாணி மசாலா. ஸோ இது ஒரு 3 கிராம் போட்டுக்கலாம். ஸோ கரம் மசாலா போட்டுங்க, கரம் மசாலா ஒரு கரம் மசாலா ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஸோ எல்லாம் போட்டாச்சு. மசாலா பிரியாணியில் இருந்தாலும் டேஸ்ட் கிடைக்கும், அதை கரெக்டாக போட்டுங்க. ஜாஸ்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் சொதப்பி நம்பணும். ஸோ மல்லித்தூள் கம்மியாகிடுச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். மசாலா போட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரிசி ஏற்றிடுவாங்க. ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள் நண்பா. தண்ணி இது மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு, மட்டன் நல்லா வெந்திருக்கு. ஏற்கனவே நான் பாயில் பண்ணிட்டேன் மட்டனு. ஓகே நண்பா, நான் அந்த தண்ணி இங்கே வேணுமா யூஸ் பண்ணிக்கிங்க, நான் அந்த தண்ணி யூஸ் பண்ணல. ஸோ இந்த கிளாஸில் தான் ரைஸ் போட்டேன், ஒரு 1.5 கிளாஸு. ஓகே நண்பா, இது வந்து 250 ml இது. ஸோ 350 கிராம் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நண்பா. பாருங்கள் தண்ணி ஊற்றிதான். இது பாஸ்மதிக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ நான் இப்போ 1 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன், ஏன்னா இந்த கிளாஸ். ஸோ இப்போ உப்பு லெவலில் பார்த்துங்க. மூடியை போட்டுடலாம், பாயில் ஆகுது. ஸோ நம்ம இப்போ அரிசியை கழுவிக்கிறோம். அரிசி பாருங்கள், பாஸ்மதி சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஆஃபர் போட்டுருந்தான், வாங்கியிருக்கேன். 33 ரியால் போட்டுருந்தான், அபு காசு நல்லா இருந்தது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ நான் கழுவிக்கிறேன். அது தண்ணி நல்லா சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா சவுண்டு கேட்குது. ஸோ சூடாகிடுச்சு, நல்லா குடிக்குது பாருங்கள். ஸோ நண்பா இப்போ அரிசியை போட்டலாம். ஸோ அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டவொன்னு தான் இந்த தண்ணி லெவல் பார்த்துங்க. இதில் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்குங்க. அது அளவு நான் காமிக்கிறேன் எப்படின்னு. ஸோ நண்பா இது கிண்டி விட்டுலாம். தண்ணி கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. ஸோ கரெக்டாக இருக்குது தண்ணி, அதுதான் எல்லாம் போட்டாச்சு. தண்ணி பிரியாணி ரெடி ஆகிடும் நண்பா. ஸோ இதுதான் இது நம்ம பிரியாணி. தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது, இந்த அளவு இருந்தால் போதும். ஓகே. ஸோ கொத்தம் போட்டு இது முடியை போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே இதில் வச்சுக்கலாம், மீடியம் இதில் வச்சுக்கோங்க. ஸோ இது பேச்சுலர் இங்கே ஃபாரினில் இருக்கவங்களாம் இது மாதிரி பண்ணி சிம்பிளான பிரியாணி எப்படி பண்ணணும் அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேச்சுலர்ஸ் இங்கே ஃபாரினில் இருக்கிறவங்க. ஓகே நண்பா, ஸோ பாருங்கள். ஸோ முடியை போட்டுக்கலாம். முடியை போட்டாச்சு. சரிப்பா, அவ்வளோதான். ஒரு 20-25 மினிட்ஸ் கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் தப்பு போட்டுடலாம். ஓகே நண்பா. ஓகே நண்பா, இப்போ தண்ணி வத்திடுச்சு, இப்போ தம்ம போட்டுலாம்.
ஸோ தண்ணி கரெக்டாக ஊற்றிடுச்சு நம்ம, தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இந்த தம்மு போட்டுறாங்க தான் சூப்பராக வச்சுக்கிறோம், வேறு லெவலாக இருக்குது. சரி கிண்டு கிண்டிட்டு தம்மு போட்டுடலாம். வாசமும் செம்மையாக இருக்குது நண்பா. அப்படியே தம்மு போட்டுறாங்க. சரி வந்துருக்குனால இந்த வச்சுருவோம் தான். ஸோ நம்ம இதுக்கு மேலே அப்படியே கார்னிஷ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே அப்படியே சூப்பராகும் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம்ம போட்டுடலாம்ப்பா. ஸோ நண்பா இப்போ தம்மு போட்டுறது தான், தம்மு போட்டாச்சு. லைட்டாக சூடு தண்ணி மாதிரி வச்சுருந்தோம். ஓகே இதுதான் தம்மு நம்ம ரொம்ப நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இதுதான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இந்த தம்மு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுக்கணும், லைட்டாக அடி பிடிச்சிடும். ஸோ இதுதான். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தம்மை உடச்சி நான் உங்களுக்கு பிரியாணி கேட்குறேன், சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே நண்பா. நண்பா ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஆயிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஸோ நண்பா தண்ணி எடுக்கிறேன். வா வேறு லெவல் நண்பா. நம்ம உடைச்சாச்சு. பிரியாணி வேறு லெவலாக இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ நீங்கள் புளி பிடிச்சி டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே நண்பா. ஸோ தான் இன்றைக்கி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே நண்பா. ஆகிடுச்சு. இங்கே அப்பளமும் இருக்குது நண்பா. ஸோ இது விதமாக இருக்குது சாப்பாடு. ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குது பாருங்கள் மட்டனு. இங்கே பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது. நண்பா இதுதான் இன்றைக்கி டேஸ்ட்டு. செமையாக இருக்கு பாருங்கள். மாஷால்லா கொழுப்பு மட்டனு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ப பாருங்கள். மட்டன் பீஸை பாருங்கள் மாஷால்லா. நல்லா பால் பண்ணி வேக வச்சிட்டேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நம்ப. ஸோ ரைஸும் வச்சு வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது நம்ப. அப்படிங்க நான் ஒரு விடுகதை கேட்டேன். அந்த விடுகதைக்கு அப்படியே ஆன்சர் சொல்லிங்க கமெண்டில். உடம்பில் ஒரு 10 சட்டை போட்டிருப்பான், அதுதான் விடுகதை. ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், அவன் யார். ஸோ நம்ப ஸோ மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஓகே ஜெசாக்கல்லா ஹேர்.